Hello, welcome back to the video. So far, I'm going to நினைக்கிறேன் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோஸ் வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ண போறேன், ரியாக்ஷன்ஸ் பண்ண போறேன். அண்ட் இந்த ஐடியா வந்துட்டு எனக்கு இன்னைக்கு நேற்று வந்துட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணோன்றது வந்துட்டு என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. அண்ட் அதை வந்துட்டு எப்பயுமே எக்ஸிக்யூட் பண்ணது கிடையாது. ஆனால் ஓகே, ஸோ போன வீடியோஸ் தான் நான் அந்த ராமாயணோட கிளிம்ஸ் ரியாக்ஷன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி F1 ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன். அது வந்து டிலீட் ஆயிடுச்சு. அது ஏன்றதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் பார்க்க நான் வந்துட்டு பார்த்துருங்க அந்த வீடியோவை. அண்ட் நான் யூஸ்வலா ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நினைச்சிருந்தேன்னா, மியூசிக் டைரக்டர்ஸோடைய பெஸ்ட் டாப் 10 டாப் 5 மியூசிக் எனக்கு பிடிச்ச மாதிரி பர்சனலா எனக்கு பிடிச்ச டாப் 10 டாப் 5 மியூசிக் எடுத்து அது ரியாக்ஷன் பண்ணிட்டு வீடியோ போடலாம் தான் எனக்கு ஐடியாவே இருந்துச்சு. ஸோ அதனால அப்போ நான் பேசிக்கா நார்மல் வீடியோஸே பண்ண மாட்டேன். அது அவ்வளோ வீடியோஸ் எல்லாம் எப்போ போடுறது எனக்கு டைம் இருக்காதுன்றதால நான் போடவில்லை. பட் சரி, நம்ம யோசிச்சுருந்தா யோசிச்சுனே இருந்துருவோம். அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலான்றதுக்காக தான் சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஹான்ஸ் ஜிம்மரோடைய அந்த ஒரு லைன் அப்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பண்ணிடலான்றதுக்காக தான் இப்போ பண்றேன். இது எதை பத்தியான ஒரு ரியாக்ஷன்ன்றது எல்லாருக்குமே தமிழில் பார்த்து தந்திருக்கோம். நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ வாங்க பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோ இப்போ வர எல்லா இந்த எபிசோட்ஸ் ஹான்ஸ் ஜிம்மரோட என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட டாப் 6 என்னோட பர்சனல் ஃபேவரட்டான டாப் 6 தான் நான் போட போறேன். திஸ் இஸ் கோனா பி மை பர்சனல் ஃபேவரட் ஸ்கோர்ஸ் ஆஃப் ஹான்ஸ் ஜிம்மர். நான் வந்துட்டு நேற்று வந்துட்டு அந்த போஸ்ட் வேற போட்டிருந்தேன். நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஹான்ஸ் ஜிம்மரோட பெஸ்ட் கம்போசிஷன் ஸ்கோர்ஸ் வந்துட்டு நான் ரியாக்ஷன் பண்ணலான்ங்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொன்னாங்க, பண்றா அது நல்லா இருக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் நல்ல ஐடியா தான். நீ நார்மலா எவ்ரி ரூட்டீன் போடுற மாதிரி இந்த மூவி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு அது கூட கொஞ்சம் வேற மாதிரி இந்த மாதிரி பண்ணா ரீச் அதிகமாகும்ன்றது தான் சொன்னாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, நம்மளுக்கு எப்படியோ ஐடியா இருந்துச்சு, சரி பண்ணிடுவோம், அது ஹான்ஸ் ஜிம்மர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும்ன்றது தான் இருந்துச்சு. ஸோ வாங்க பாத்திரலாம். அண்ட் வீடியோ போறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ கைஸ் டு டெல் தட் உங்ககிட்ட ஹெட்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ் இல்ல ஸ்பீக்கர் எது இருந்துச்சுன்னா கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, பீஸ்ஃபுல்லா கேளுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ஏதோ ஃபோன் ஸ்பீக்கர்லயோ இல்ல லேப்டாப் ஸ்பீக்கர்லயோ ரேண்டமா கேட்டா சத்தியமா சொல்றேன் நல்லாவே இருக்காது. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சைலண்டான இடத்துல ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டீங்கன்னா அதுதான் தட் இஸ் த மேஜிக் ஆஃப் மியூசிக்ஸ். ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க பாத்திரலாம். நீங்க கேட்கலாம், என்னடா நீ வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் இயர்ஃபோன்ஸ் எதுவுமே போடாம கேட்கறான்ட்டு. எனக்கு ஹெட்ஃபோன்ஸ் இயர்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளவா பழக்கம் இல்லை. நான் எப்பயுமே என்னோட டெக், அதாவது என்னோட ஸ்பீக்கர்ஸ் இல்லைங்கெல்லாம் ஏதோ ஹோம் தியேட்டர் சொன்னாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சுதான் நான் கேட்கும். இது மட்டும் இல்லை, எல்லா வீடியோஸும் அப்படிதான் பண்றது. எல்லாருக்கும் வந்து தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். டாப் 6ல வந்துட்டு என்னோட அந்த 6th பொசிஷன்ல இருக்கிற ஒரு மியூசிக் பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார் தான். ஸோ ஏன் அந்த ரீசன், ஏன் டாப் 6 வந்துட்டு நம்ம ரியாக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பேசிக்கலாம். அண்ட் வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லி விரும்புறேன், 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும். அண்ட் 900 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெறும் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்கும் அவங்க ஸ்குவாட். ஸோ ஆன அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க 3, 2, 1 கோ. ஓகே, நான் அதிகமா பேச மாட்டேன், நீங்க மட்டும் கேளுங்க, அவ்வளவுதான். ஸ்லோவா ஏறுது பாத்தீங்களா அந்த ஸ்ட்ரிங்ஸ். இப்போ அந்த சோலை நம்மள இருந்து அப்படியே எடுக்குது. அதோ
அப்படியே டவுன் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஸ்லோவா இப்போ ஃபுல் எனக்கு இந்த சாங் கேட்கும் போது எப்பயுமே என்னோட மைண்டுக்கு வருது வந்துட்டு ஒரே ஒரு தாட் தான். சாங் கேட்கறதுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்குது, ஏதோ ஒரு லைன்ல போயிட்டு இருக்கோம். பட் ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்குன்றது எங்களுக்கு கேட்டாக்கா தெரியாது. பட் ஆனா கேளுங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட ஒரு மிக்ஸ் மாஸ்டரிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட வருது அவ்வளோ கிளியரா கேக்குது. அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் சாங்ல. இதோ எவ்வளவு பேர், அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் ஸ்குவாட். Wow bro, I think and yeah, இந்த சாங் இந்த தீம் சாங் பத்தி நான் நிறைய பேருக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணோன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஐ திங்க் 90% ஆஃப் ஃபோர் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சாங் எந்த மூவியோடது. எதுவுமே இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே இந்த சாங்கோட ஃபீல்ன்றது தெரியும். பட் ஆனால் நான் எப்பயுமே இந்த சாங் கேட்கும் போது சரி பார்க்க இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போயிருக்கும், எவ்வளோ பேர் இதில் வந்துட்டு இந்த மியூசிஷியன்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹான்ஸ் ஜிம்மர்ன்ற ஒரு சிங்கிள் நேம் உங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் ஹான்ஸ் ஜிம்மர் கீழே எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்குவாட். ஒரு அந்த பியானோ ஆகட்டும், ஒரு ஸ்ட்ரிங் ஆகட்டும், அது வயலின், அது இதெல்லாம் ஏதோ யூஸ் பண்ணுவாங்க. அது பேரெல்லாம் தெரியாது. பட் ஆனால் அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அந்த ஒரு கோஆர்டினேஷன், அந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனாக போயிட்டு இருக்கும். எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளோ இது அது இல்லாம அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அந்த சாங் கேட்ட உடனே நம்ம ஒரு வேற வேர்ல்டு, ஒரு வேற டைமென்ஷனுக்கே போடுறோம் பாத்தீங்களா. ஸோ அதுதான் இந்த சாங்கோட ஸ்பெஷாலிட்டின்னு தான் நான் சொல்வேன்ப்பா. அண்ட் நிறைய பேர் கேட்கலாம், என்னடா இவ்வளோ நல்லா சாங்கு நீ என்னத்துக்கு 6th பொசிஷன்ல வச்சேன்னு கேட்கலாம். ஹான்ஸ் ஜிம்மரோடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங் தான் இது. ஆனா பெஸ்ட் சாங்ஸ் தான் இன்னும் நிறைய குட் ஸ்குவாட். நம்ம வந்துட்டு இன்டர்ஸ்டெல்லர் ஓகே இந்த சாங் அவ்வளவுதான், இன்டர்ஸ்டெல்லர் ஹிட் ஆச்சு, அதனால இந்த சாங் கூட ஹிட் ஆச்சுன்னு நான் நம்புறேன். பட் ஆனா மூவி அவ்வளவா ரீச் ஆகுது. ஆனா அந்த ஒரு தீம் சாங்ன்றது இதுக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு ரீச் ஆயிருக்காது. பட் ஆனா அது கேட்கும் போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். அது வந்துட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் வந்துட்டு பிளே பண்ணி காட்டுறேன். அவ்வளோ சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கு. இன்டர்ஸ்டெல்லர் தீம் சாங் பத்தி கேட்டீங்கன்னா இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஓகே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணும் உங்க மைண்ட்ல, உங்க லைஃப் பத்தி ரொம்ப டிஸ்கிரைப் பண்ண வைக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு ஃபிளாட் லைன் அப்படியே போயிட்டு இருக்கும். போவோம், ஒரு கிராஃப் மாதிரி போவோம் வரும். பட் ஆனால் நான் அடுத்த வீடியோல சொல்ற சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை வேற டைமென்ஷனுக்கே கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ஹான்ஸ் ஜிம்மர் கம்போஸ் பண்ணியிருக்காப்ல. அதுல ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லர் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, இன்டர்ஸ்டெல்லர் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நான் வந்துட்டு இல்ல இன்டர்ஸ்டெல்லர் சாங் எல்லாம் வேஸ்ட் அப்படி இப்படின்னு நான் சொல்லவே வரல. ஹான்ஸ் ஜிம்மர்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் of his career is Interstellar, but there are also songs which is which competes with Interstellar theme music. அது மட்டும் தான் சொல்லுவேன் நான். ஸோ ஓகே, நீங்க வந்துட்டு இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு கூட தெரியல, இந்த தீம் மியூசிக்ஸ் எல்லாம். பட் ஆனால் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐ கீப் லிஸ்னிங் டு இட் வெரி ஆஃபன். ஸோ யா, நீங்க வந்துட்டு இந்த மியூசிக் இந்த சாங் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படின்னு சொல்லி டைவர் செஞ்சு நான் சொல்றேன்.
இந்த கமெண்ட் செக்ஷன்ன்றது இருக்குது பாத்தீங்களா கீழே, அதுல வந்து போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாங் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எப்படின்ற ஒரு ஃபீல் தரோன்றது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் சொன்ன மாதிரி தான். ஸோ அவ்வளோதான் சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல். அடுத்த வீடியோ சந்திப்போம். ஸ்டே டியூன்.